எல்லாம் வல்ல திருவருளும் குருவருளும் முன்னேற்க நாம் தொடர்ந்து நம்முடைய உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திர நூலினை திருவள்ளுவர் துணை கொண்டு சிந்தித்து வருகின்றோம். அதிலே சென்ற வகுப்பிலே ஞான நடனம் என்பதனை பற்றி நாம் சிந்தித்தோம். தற்பொழுது ஆனந்த நடனம் என்பதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆனந்த நடனம். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு அருந்த நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. இப்போ இந்த மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும். அப்பப்பட்ட முனிவர்களுக்கெல்லாம் அந்த ஆனந்த நடனத்தை காட்டும் போட்டு செய்கின்றார் என்பதை விளக்க போறார். இது 37வது செய்யுள். தெளிவுரை. மௌனமாகிய ஞான வரம்பில் சிறந்த முனிவர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மல வாசனைகளை அறவே நீக்கி யான் எனது என்னும் செருக்கற்ற நிலையில் விளங்கி சிவானந்த அமுதத்தை தம் உணர்வினால் வாரி வாரி விழுங்கி துய்க்கும் பொருட்டு நமக்கெல்லாம் தாயாக விளங்கும் சிவகாம சுந்தரி தம் நடனத்தை கண்டு எப்போதும் மகிழும் வண்ணம் அவளை தம்முடன் என்றும் நீக்கமின்றி நீக்குமாறு செய்தருளிய அம்பலவாணனின் பேரானந்த கூத்தே தில்லை அம்பதியின் வெளிப்பட்டு நின்றாடும் திருக்கூத்தாகும். ஆனந்த நடனம் எங்க ஆடுறாரு சுவாமி? எங்க ஆடுறாரு? சிதம்பரத்தில் ஆடுறாரு. மறந்துட நம்ம ஆனந்த தாண்டவம். சிதம்பரத்தில் ஆடக்கூடிய தாண்டவத்துக்கு என்னது? ஆனந்த ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு ஒரு தாண்டவம் இருக்குதா இல்லையா? ஊர்த்துவ தாண்டவம் எங்க ஆடுறாரு? ஆலங்காட்டிலே, திருவாலங்காட்டிலே ஊர்த்துவ தாண்டவம் ஆடுகிறார். ஆனந்த தாண்டவம் அப்படின்னு ஒரு தாண்டவம் பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அப்போ இந்த ஆனந்த தாண்டவத்தை எங்க? சிவகாமி சுந்தரி. யாரு? அவங்க அம்மா பேர் நடராஜ பெருமான் உடனுரை சிவகாம சுந்தரி, சிவகாமி அம்மி தான் அங்கே ஆடுறா. அப்போ அந்த 2 நடனத்தை எதுக்கு ஆடுறாங்க? முனிவர்கள்லாம் ஆணவ மலம் கண்ம மலத்தை நீக்கி ஆனந்தமே வடிவா இருக்கிறாங்களே, அவங்க கண்டு தரிசனம் பொழியிட்டோம்னா அந்த நடனத்தை ஆடுறாங்க. நமக்கு ஊன நடனம் ஆனார். அப்போ இப்போ தேவர்களுக்கெல்லாம் ஞான நடனம் ஆடுறாரு. ஆனால் தன்னையே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடனத்தை ஆடுறாரு? ஆனந்த நடனத்தை ஆடுகிட்டார். அதுதான் அந்த தில்லை கூத்தில் ஆடக்கூடிய நடனம். இத்தகைய நடனத்தையே சுந்தரர் பெருமான் திருத்தில்லைக்கு சென்ற போது கண்டு தரிசித்து ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து என்று சேக்கிழார் வர்ணிக்கிறார். ஞான வரம்பில் நிற்கும் ஞானிகள் உள்ளத்தில் விளங்கும் அருள் ஞானமே திரு அம்பலம். அங்கு பொங்கியலும் பேரின்பமே சிவம். இங்கனம் சிவஞானம் பொங்கி வரும் நிலையில் ஐம்பொறிகளுள் அத்தகைய ஞானம் எளிதில் கை கொடுமாறு உணர்ந்து வழிபட பெறுவதே திருத்தில்லை திருக்கூத்து ஆகும். ஆனந்த நடனம் ஒரு அனுபவ கூத்து. ஊன நடனம் சகலருக்கு நிகழ்த்த பெறுவது. ஞான நடனம் சக்தி நிபாதரின் ஞானத்தில் செலுத்துவதற்காக நிகழ்த்த பெறுவது. ஆனந்த நடனம் பரமுத்தி நிலையில் முத்தர்களுக்கு செய்யும் உபகாரம் ஆகும். உபகாரம்னா அவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு எதனா ஒன்று செய்யணும்ல, சாப்பாடு போடுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க சாப்பாடு போடுறதான் ஆனந்த நடனம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஊன நடனம் யாருக்கு? நமக்கு சகல. ஞான நடனம் சத்தினி பாதர். சத்தினி பாதர்னா யாருமா? சத்தினி பாதர்னா அந்த ஞானத்தை பெற்றவர்னு அர்த்தம். ஞானம் 4 நிகழ்வு நடக்குது. மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். அப்படின்னு சொல்கிறேன். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்கின்ற 4 நிலையில் சத்தினி பாதம் ஒரு உயிருக்கு நிகழ்கின்றது. சத்தினி பாதம் என்று சொன்னால் உயிரிலே ஆணவ மலம் குன்றி இறை சக்தி நிரம்பும் பொழுது சத்தினி பாதம் உயிரிலே வீழ்ச்சி அடைகின்றது. அதாவது உலகியல் நாட்டமே அன்று சிவ சிந்தனையில் அந்த ஆன்மா லைக்க அந்த ஆன்மாவிலே சத்தினி பாதமாகிய அருள் சக்தி வீழ்ச்சி அடைகின்றது. சிவனைய செல்வர்களே, இது சத்தினி பாதமத்திற்குரிய அடிப்படை என்ன? இருவினை ஒப்பு. இருவினை ஒப்புனா என்ன? இன்பம் வருங்கால் அந்த இன்பத்திலே அழுந்தி துயில்வதும், துன்பம் வருங்கால் அதிலே
அழுந்தி அழுவதும் இல்லாமல் இன்பம் வரும்போதும் ஒரு நிலையிலையும் துன்பம் வரும்போதும் சமநிலையிலே தராசு முள் இருப்பது போலே இருப்பதுதான் இருவினை உப்பு. ஒரு உதாரணம், ஒரு பெண்ணை கட்டி கொண்டு வரும்பொழுது இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த பெண் இறக்கும் பொழுதும் நம்மளை விட்டு பிரியும் பொழுதும் நீங்கும் பொழுதும் அதே நிலையில் மனம் இருக்க வேண்டும். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்று. இப்போ அடியனுக்கு இந்த வெள்ளி ரிங்கு தொலைஞ்சு போச்சு. இந்த ரிங்கு தொலைஞ்சு போனாலும் இந்த லிங்கை இப்போ இது தொலைஞ்சாலும் இது இருந்தாலும் நம்ம எந்த மன அலட்சியம் இருக்குன்னு கூட. இப்போ இந்த கையில் நான் போட்டுருக்கேன்னா இப்போ எதனா நான் யோசிக்கிறேன்னா யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி நகை தொலைஞ்சு போச்சா அப்போ நான் எதையுமே யோசிக்கிறேன்னா இதுக்கு தான் இருவினை ஒப்புன்னு பேர். ரெண்டையும் சமமாக பார்க்கணும். ஒரு பொருள் வாங்கும் போதும் மகிழ்ச்சி அடையக்கூடாது, அந்த பொருள் தொலையும் போதும் துன்பம் அடையக்கூடாது. இது இருவினை ஒப்பு. மலபரி பாகம், இதை தொடர்ந்து எது வருது? மலபரி பாகம். இது ஒன்றின் பின் ஒன்றாக நிகழும். இருவினை ஒப்பு, மலபரி பாகம், அதன் தொடர்ச்சியாக சத்தினி பாதம். சத்தினி பாதம் என்பது அதான் சொல்கிறேன், சத்தினி பாதரை ஞானத்தில் செலுத்துவதற்காக நிகழ்த்துவதன் ஞான நடனம். ஞானம் பெறுவதற்கான 4 படி இருக்குதுல்ல, அதுதான் இந்த இதுக்கு மந்ததரம். மந்ததரம் என்பது சரியை, மந்தம் என்பது கிரியை, தீவிரம் என்பது யோகம், தீவிரதரம் என்பது ஞானத்தில் யோகம். மந்திரக்கூடாது. அப்போ ஞானத்தை பெறுவதற்காகத்தான் இந்த 4 படி. நீங்கள் நம்மளாம் எங்கே இருக்கிறோம் நம்மளே பார்த்துக்கணும். மந்ததரம் என்பது சரியை. இப்போ நீங்களே எங்கே இருக்கிறீங்க? மந்ததரத்தில் இருக்கும். மந்தம் என்பது கிரியை. சுவாமியை உடையாராக வச்சுக்கின்னு பெட்டக பூஜை செய்வதெல்லாம் கிரி. சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுறதுல கிரியை. இது மந்தம். ஞானத்தில் மந்தத்தில் இருக்குது. 2வது கேட்டகரியில் இருக்குது. நிர்வாண தீக்கை, விஷேட தீக்கை எடுத்தவங்க மந்தம். நிர்வாண தீக்கை எடுக்கிறது தீவிரம். அப்போ அந்த நிர்வாண தீக்கை எடுத்தோன்னா அப்போ என்ன, அது ஞான சிவய சிவன்ற பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்யும் அந்த ஆன்மா ஞான. இதுக்கு தீவிரம். தீவிரதரம் என்பது சரியான வார்த்தை என்னப்பா சொன்ன? தீவிரதரத்துக்கு ஞானத்தில் யோகம். ஞானத்தில் ஞானம் வராங்க பார்த்தியா, அவங்களுக்கு தான் சாமி இந்த ஞானத்தை ஆடி காட்டுவோம். செந்தில் வச்சு இப்போ ஞான நடனத்தை ஆடி காட்டிட்டவங்க ஒரு பக்குவத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க பல பேர் அங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தொடர்ந்து தன்னோட ஆனந்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறதுக்காக ஆனந்த நடனத்தை ஆடி காட்டுகின்றான். செந்தில் வச்சுக்கணும். சரிங்களா? இதோட இந்த 37வது செய்யுள் முடிவடைகிறது. திருச்சிற்றம்பலம்.